இவங்க ரெண்டு பேருமே நான் ஒரே இடத்துல இவ்வளவு பக்கத்துல பாப்பா நான் நினைச்சு கூட பார்த்தது. நம்ம சார்பேட்ட கபிலன், அதாவது நம்ம ஆர்யா சாரும் சரி, கலையரசனும், அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னா கரெக்டா SRM யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்து நம்ம அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்ல இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. மார்னிங் ரொம்ப சீக்கிரமா வந்து அவங்க ஷூட்டிங் செட்டப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஷூட் நடக்கிற வரைக்கும் அந்த டே ஃபுல்லா நம்ம அங்கதான் இருக்க வேண்டிய நிலைமை. அதனால நம்மளே நம்ம கொஞ்சம் சில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டயட் கோக் எடுத்துக்கிட்டேன். 0 sugar 0 calories. என்ன படம் என்ன சீன் சொல்லி நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. அது என்ன சீன்ன்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி, ஒரு செமையான கதையோட இந்த படம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதுவும் நம்ம இடத்துல ஷூட்டிங் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அதே நம்ம கலையரசன் வந்து செம ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. என்னடா இவ்வளவு க்ளோஸா உரிமையோட பேசாரு பார்த்தாக்கா, என்னடா இவ்வளவு பெரிய ஆக்டர் இவ்வளவு கேஷுவலா இருக்காரு நான் நினைச்சேன். கடைசியா தான் சொன்னாரு, நானும் ஒரு SRM ஸ்டூடெண்ட் தான் மச்சி அப்படின்னு சொன்னாரு. சோ செம ஃபன்னா போச்சு அவரு கூட. அவரும் ஒரு காலேஜ் லைஃப் ரொம்பவே மிஸ் பண்றாருன்னு இந்த ஸ்டோரியை பார்த்தா உங்களுக்கே தெரியும். என்னதான் ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்மளோட செஷனை மிஸ் பண்ணவே இல்ல. சோ நம்ம செஷனை ஒர்க் அவுட்ல பார்க்கவா முடியும். கடைசியா தான் நமக்கு சான்ஸ் கிடைச்சு நம்ம ரஞ்சித் சார் கூட ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம பாய்ஸ் கூட சேர்ந்து எல்லாருமே குரூப் போட்டோ எடுத்துக்கோ. சோ ஆனா இந்த வீக் நம்மளோட பாடி கண்டிஷன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் இந்த வருஷம் முடி 55 நாள் நம்ம கையில இருக்கு. சோ அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நம்ம பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றத கூடிய சீக்கிரம் பார்ப்போம். சோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கதியா வராம போறான்.